سيدنا سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر لا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا وقمرا منيرا. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وفهما وتفهيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் இருலக தூதர் அண்ணலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நபிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக நம்முடைய மஹல்லா வாசிகள் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து மஹல்லாவினுடைய பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் சிறார்கள் குறிப்பாக பெண்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் அல்லாஹு தாலா என்றும் நிலவிட்டுமானாக. அன்பானவர்களே, பொதுவாக நிஸ்வான் மர்சானுடைய புரோகிராம்களிலே அதாவது பாலைவனங்களிலே திட்டு திட்டாக மணல் திட்டு போல் இருப்பதை போல ஆண்களாகிய நாம் திட்டு திட்டாக இருப்போம். அதிலே சில நேரங்கள் காற்று வீசும் பொழுது மணல் பறக்கும். அதுபோல பல பேச்சுக்களும் இங்கே நடைபெறும். ஃபேன் போடுங்க, ஏசி போடுங்க, ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே நடக்கும். அது மணல் பறக்கிற மாதிரி, அந்த மணல் திட்டுல நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அதே பெரிய விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலே இது யாருக்கான நிகழ்ச்சி என்று சொன்னால் உள்ளே நுழையும் போது சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பெண்களுக்குண்டான நிகழ்ச்சி என்பதை பற்றி தான் நாம் என்ன செய்வோம், இங்கு உள்ள வரும்போது இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க போயிடாதீங்க, திரும்பி இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க திரும்பி போயிடாதீங்க, பெண்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க, ஆறுதலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி 200 பேர் இருக்கிறதா. அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் சற்று நேரத்திற்கு முன் கிடைத்த தகவலின் பிரகாரம் 200 நபர்கள் என்பதாகவும், சற்று நேரத்திற்கு முன்பாக கிடைத்த தகவல் 150 என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கருணை என்னவென்று சொன்னால், நம்முடைய கடலூரிலே அஞ்சுமனி இஸ்லாமியா முஹம்மதியா அஞ்சுமனி இஸ்லாமியா யோமியா ஜாமியாவுடைய மஸ்ஜித், நம்ம மஸ்ஜித் முஹம்மதியா மஸ்ஜித், அதே போல பாதரிக்குப்பம், அல்லாஹ் மிகப்பெரிய இந்த இடத்துல ஒரு கிருபையை ஏற்படுத்தி விட்டான். தன்னுடைய அருள்மலையை பொழிவதற்காக வேண்டி தயாராகிவிட்டான். ஏன் என்று கேட்டால், நகர்ப்புறங்களிலே இது போன்று நிஸ்வான் மதரசாக்களை அமைத்து செயல்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. முஸ்லிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலேயே மௌலானா அவங்க எனக்கு முன்னாடி செட்டு, என் மௌலானா அவங்க எனக்கு முன்னாடி செட்டு, அதான் ஃபதுலுதீன் மௌலானா எனக்கு முன்னாடி செட்டு காஷ்மீரில் ஓதும்போது. அதே போல என்னுடைய வகுப்புத்தாளர் முஸ்தபா அவர் நானும் அவரும் 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்கிறோம். அதை உட்காந்துருக்காங்க. நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நெல்லிக்குப்பத்துக்கு ஃபதுலுதீன் மௌலானா பல கட்ட முயற்சி செஞ்சு நிஸ்வான் மதரசா ஒண்ணே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் ஒரு பிரைவேட்டு மாதிரி தனிப்பட்ட ஒரு இடம் எல்லாமே வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுதான். 2000 எந்த வருஷம் இருக்குமானா 2007 இருக்குமா, 2009, 10, 11க்கு மேலே அந்த மாதிரி வாக்கில் மௌலானா அவங்க ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. இப்போ நடக்கலை. அப்போ கிளிக்கான இடங்கள் பார்க்கும் பொழுது, நிஸ்வான் மாசாக்கள் கிளிக்கான இடங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று செம்மண்டலம், பாதரிக்குப்பம், மஞ்சக்குப்பம்.
அடுத்ததாக தான் டெல்லிக்கு சாவடி சாவடி அவங்க அக்பர் பை கோச்சிங் போகிறாங்க, அது வேற இருக்காங்களா? ஆஜர் அக்பர் பை முதல் மார்சா. அப்போ சாவடி அடுத்ததாக இந்த மாதிரி இடங்கள்ல அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான். இன்னைக்கு நம்ம முத்தோரி சாப் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆட்டோ எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக இன்னைக்கு நாம வேன் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, பல ஸ்கூல்ல இருந்து எல்கேஜி யூகேஜிக்காண்டி என்ன செய்யறாங்க, கேன் வாஷிங் காண்டி வராங்க. அந்த மாதிரி நிஸ்வான் மர்சாக்கல்ல படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும், பெண்களை கொண்டு தீன் உருவாக வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அது செயல்படக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிறதே, அது சாதாரணமானது இல்லை. அதை இந்த நேரத்தில் போய் யாராவது போய் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி விட்டுடாம இதற்காக வேண்டி ஒரு முழு முயற்சி எடுத்து செய்கிறார்கள் அல்லவா, அதற்கு தகுந்த கூலி, சிறந்த கூலி நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா கொடுப்பான், இந்த உலகத்திலே கொடுப்பான். அதிலே மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எல்லாம் தைரியமாக இருங்கள், நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு கூலி உண்டு. ஏன் என்று கேட்டால் சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் என்னவாக ஆகிறது என்று சொன்னால் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல குடும்பங்களை சார்ந்த பெண்கள் கூட, காலாகாலத்திற்கும் எந்த ஒரு மாசுமருவும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கூட, அந்த குடும்பங்கள் கூட வழி தவறி போய்விடக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது நவுதுபில்லா கண்கள் எல்லாம் கலங்குகிறது, உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. சம்பந்தம் இல்லை ஒரு ஆட்களோடு அவர்கள் சென்று விடக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. நாம் மஞ்சக்குப்பத்தில் இருக்கும் பொழுது நிறைய நபர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் நாம் எல்லாம் கண்கூடா பார்த்தோம். அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்தோம், அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை சமூகத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி, சமூகத்தில் அவர்களை படம் பிடித்து காண்பிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம், மரியாதை செய்தோம். ஆனால் அந்த நேரத்திலே உள்ளம் சொன்னது, ஒருவர் உள்ளே வருவதனால் அவருக்குத்தான் நன்மையை தவிர, அவருக்குத்தான் சொர்க்கமே தவிர, அதனால் நமக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் இல்லை. அதே நேரத்திலே ஒன்று உள்ளே வருகிறது, 10 வெளியே செல்கிறது என்று சொன்னால் அதை விட மோசமான ஒரு நிலை வேறு என்ன இருக்க முடியும்? ஒன்று உள்ளே வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்தவர்களாக உள்ளே வருகின்றார்கள், சந்தோஷம். நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மை விட்டு காலாகாலத்திற்கு நாம் போஷித்து வளர்த்து பாதுகாத்து வளர்க்கக்கூடிய பெண் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுகிறார் என்று சொன்னால், கலிமாவை இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்று சொன்னால், நவுதுபில்லா என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன? அன்பிற்குரிய அல்லாஹ்டியார்களே, நிஸ்வான் மார்சாவினுடைய விஷயம் நான் பேசுற மாதிரிலாம் இல்லை. அது கூட சொன்னாங்க, சார் ஃபசாயிலை பற்றி பேசுங்க. ஏன்னா அவங்க ஃபசுலுதீன் ஃபசாயிலை பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம ஃபசாயிலை பற்றி பேசுறதுக்கு உண்டான இது இல்லை. அப்படி பயான் கேட்கலான்னு தான் வந்தோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நிஸ்வான் மார்சாக்களுடைய அவசிய தேவை நிச்சயமாக பெண்களிடத்திலிருந்து தான் தீன் கொண்டு செல்லப்பட முடியும், தீன் அவர்களிடத்திலிருந்து தான் போக முடியும். அந்த ஒரு கான்செப்டை குறிக்கோளா வச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அனுபவல. இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடும் பொழுது பிள்ளைங்க என்னென்னலாம் கேட்குதோ அதை அப்படியே கடையில் வாங்கி கொடுத்துக்கோ, போய் எப்படியோ பள்ளிக்கூடத்தில் தள்ளிடணும். அந்த மாதிரி அனுபவல ஆரம்பமா முபல்லிகா கோர்ஸ், முஅல்லமா கோர்ஸ்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடாங்க ஏபிசிடி எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஏபிசிடி எல்லாமே இருக்குது. பிஏ இங்கிலீஷ் படிக்கலான்றாங்க, அஃஸலுல் உலமா படிக்கலான்றாங்க. ஏன்? உங்களுக்காக வேண்டி வளைந்து கொடுக்கின்றார்கள். நீங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், நீங்கள் மார்க்கத்துடன் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இன்னைக்கு ஜாமியா இல்மியாவை பற்றி நம்ம சொன்னாங்க, கலீல் அஹ்மத் முனீரியை பற்றி அவங்கள சொன்னாங்க. என்னுடைய 2 பிள்ளைங்கள் அங்கே தான் படிக்கிறாங்க, என்னுடைய 2 பிள்ளைங்கள் அங்கே தான் படிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ என்னவா செய், நீ மற்றவர்களை உருவாக்கி லஞ்சலாவணியத்தை பற்றி நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு. இது தேவையா தேவையில்லையா, இது ஹராமா ஹராம் இல்லையா சொல்லு என்பதாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது இந்த ஷரியத்தினுடைய கல்வி உள்ளே புகுந்தது என்று சொன்னால்தான் அவனுக்கு என்ன செய்ய முடியும், அவனுக்கு என்ன செய்ய தெரியும் என்று சொன்னால் மார்க்கத்தை படித்து மார்க்கத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் அவனால் வாழ முடியும், பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். இந்த விஷயத்தான், இந்த கான்செப்ட் தான் ஜாமியா இல்மியாவுடைய கான்செப்ட். அவங்க நீங்க படிங்க, எம்ஏ படிங்க, பிஏ படிங்க, எம்ஃபில் படிங்க, பிஹெச்டி பண்ணுங்க, எல்லா ஐஏஎஸ் எல்லாமே எல்லா துறைக்கும் போங்க. ஆனால் கையூட்டு பெறுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். லஞ்ச ஆவணங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டிக்க வேண்டும்.
என்ற விஷயங்களில் அவர்கள் கண்டிப்புடன் செயல்பட வேண்டும். இதுதான் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை, அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தங்களுடைய சஹாபாக்களை எப்படியெல்லாம் யாருக்கு என்ன தோதோ அதன் பிரகாரம் வளைந்து கொடுத்தார்கள். அதே போல இந்த அன்வோ இந்த சிலபஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க ஷரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஷரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தினுடைய நிலைப்பாடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு இந்த பிஏனுடைய இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட படிப்பு, பிஏ சம்பந்தப்பட்ட படிப்பு, அஃஸல் உலமா சம்பந்தப்பட்ட படிப்பு, இவைகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள். இதுதான் இதனுடைய நோக்கமே. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறுபட்ட உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், இந்த வாசல் வழியாக யார் வருகிறாரோ அவர் சொர்க்கத்திற்குரியவர், இந்த வாசல் வழியாக யார் வருகிறாரோ அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லுகின்றார்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் ஒரு காலத்தில் யூத பாதிரியாக இருந்தார்கள். பிரபல்யமான பாதிரியாராக இருந்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லும் பொழுதும் அவரை தான் மக்கள் பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். 3 முறை பார்க்கும் பொழுதும் அவர் தான் தென்படுகிறார். ஒருத்தர் ஓடி போய் கேட்டாங்க, நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்திகளுக்கு நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள், காரணமாக இருக்கின்றீர்களே, இந்த சுபசோபனத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் கேட்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ரொம்ப பலகீனமான ஆள், வயசு ரொம்ப ஆயிடுச்சு, என்கிட்ட அப்படி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல அமல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல அமல்கள் எதுவும் இல்லை என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லும் பொழுது அடுத்ததாக சொன்னாங்க, வேற ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாங்க, நான் பலகீனமான ஆள், என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தஹஜ்ஜத்துல அப்படி இப்படி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை, வேற என்ன பிற அமல்கள் அந்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நான் யாரை பற்றியும் என்ன செய்யவில்லை, எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் அவர்களுடைய விஷயங்களிலே குரோத மனப்பான்மைகளை நான் வைத்ததில்லை. குரோத மனப்பான்மைகளை இன்றளவிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த குரோத மனப்பான்மைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லையா, அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம். அதுவும் குறிப்பாக யாரிடத்திலே இது வர வேண்டும் என்று சொன்னால் பெண்களிடத்திலே இது வர வேண்டும். அவர்கள் மற்றவர்களை பார்த்து என்ன அபிப்பிராயங்கள், அதாவது ஒருத்தர் வரும் பொழுது அறிமுகம் இல்லாமல் இருப்பார், அவரை பற்றி டக்குன்னு என்ன செய்யுச்சு, அவரை பற்றி விமர்சனங்கள் மிக வேகமாக நடக்கும். அவர் யாரும் என்னன்னு தெரியாது, ஒருவர் அவர் இப்படியா இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, அந்த தவறான வழியில் செய்வார், இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள். இதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் எந்த ஒரு முஸ்லிம் இடத்திலேயும் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய விஷயத்திலே குரோத மனப்பான்மைகள் இடத்திலே தவறான அபிப்பிராயங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருந்ததில்லை என்று சொல்கிறார். இது நம்மிடத்திலே வர வேண்டும். அதே போல தாய்மாரிடத்திலே இது வர வேண்டும். அதே போல தாய்மாரிடத்திலே வர வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். இதுதான் நான் செஞ்சிருக்கக்கூடிய அமலா இருக்கும், இதைத்தான் நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்திக்கு சாதாரணமான முறையில் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள், அவர் எந்த ஒரு அமலையும் மேன்மையான முறையில் செய்யல, ஆனா இந்த ஒரு அமலை சரியான முறையில் செஞ்சிருக்கிறார், அதனால் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ் அடியார்களே, ஆக இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நம்முடைய உள்ளம் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும், பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பரிசுத்தமான என்னுடைய உள்ளத்திலே அழுக்குகள் இல்லாமல் இருந்தது என்ற செய்தியை தான் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் சொல்லுவாங்க, நாம் தமிழில் அதுவும் பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க, 4 ஆணு சேர்ந்தா என்ன செய்வோம் அப்படின்னாக்கா ஒரு பந்த காலம் நட்டி ஒரு குடிசையை போட்டுருவான் என்பதாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 4 பெண்கள் சேர்ந்தா ஒரு குடும்பத்தையே நான் சொல்லலை, அந்த மாதிரி. அப்போ இந்த செய்தியை நாம் எதற்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பெண்களை அப்படித்தான் அந்த காலத்திலிருந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி மேன்மையான ஒரு நிலைப்பாடு தான் வைத்திருந்தார்கள்.
ஒட்டக ஓட்டி இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒட்டக ஓட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைமார்கள் எல்லாம் அந்த ஒட்டக குடிலிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒட்டக ஓட்டியே மேலே இருப்பதெல்லாம் பளிங்குகள் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணாடி குடுவையை போன்றது, பளிங்கை போன்றது. அவர்களை பத்திரமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும், பார்த்து எடுத்து செல்ல வேண்டும். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் நொறுங்கி போய் விடுவார்கள். நொறுங்கி போனதற்கு பின்பாக நீங்கள் என்ன ஒட்டினாலும் கூட பழைய இயல்பு நிலை அதற்கு திரும்புமா என்று சொன்னால் அது விகாரமாகத்தான் இருக்கும். கண்ணாடி குடுவை கீழே உடைந்து ஒட்டி வைத்தோம் என்று சொன்னால், பளிங்குகள் கீழே உடைந்து அதை மீண்டும் நாம் ஒட்டி வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய கிராக் இருக்குமா இருக்காதா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொன்னார்கள். பெண்கள் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களிடத்தில் இருந்துதான் தீன் உருவாகும் என்ற. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த தாய் எந்த அளவிற்கு கஷ்டப்படுறானாக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது சாதாரண வேதனை அல்ல, கொஞ்ச நஞ்சம் வேதனை அல்ல. ஆனால் அதே தாய் நினைப்பால் என்ன நினைப்பால் என்று சொன்னால், இதற்காகவா நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிள்ளையை, நாம் செத்து மடிந்து விடலாமே என்றெல்லாம் யோசிப்பால். எப்பொழுது வீர் என்ற ஒரு சத்தம் வருகிறதோ அதை பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹ் அவருடைய அந்த கவலைகள் முழுவதுமாக மறைத்து விடுகின்றார். ஆக தாயினுடைய கருவறை இருக்கிறதே, அந்த ஹலீஃபா அல்லாஹுடைய இந்த பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாமெல்லாம், அல்லாஹுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாமெல்லாம், ஹலீஃபாக்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் அந்த தாயினுடைய அந்த கருவறையிலே பெட்டகத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஆக அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் சொன்னார்கள், சஹாபி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நான் யாருக்கு ஹிதுமாத்துக்கள் செய்ய வேண்டும், யாருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று 3 முறை கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய தாய்க்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். இதில் விஷயம் என்னவென்று சொன்னால், முதல் அந்தஸ்தை யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தாய்க்குத்தான், பெண்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆக பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மூலமாகத்தான் தீன் இன்றைய காலகட்டங்களிலே உருவாகும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்களிலே, அதுவும் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்காக வேண்டி ஒரு கோர்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய வீட்டு பெண்மணிகளை அவர்களை அனுப்பி வைத்து இந்த கல்வியினுடைய ஆரம்ப படிப்புகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் இன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னாலும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிப்பார்களா இல்லையா? தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களா இல்லையா? ஹலால் ஹராமை பற்றி சொல்லிக் கொடுப்பார்களா இல்லையா? ஷரியத்தினுடைய ஆரம்ப செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களா இல்லையா? எனவே வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் எல்லாம் இருக்கிறோம். அதற்கு தகுந்தாற் போல் அன்வோ போன்ற இந்த நிறுவனங்கள் எல்லாம், இந்த சேவையாளர்கள் எல்லாம் இதற்காக வேண்டித்தான் சிலபஸ் ஒன்றை உருவாக்கி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இது போன்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலத்தினுடைய சூழல் அப்படித்தான், காலம் அப்படித்தான் இருக்கும். அதுவும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டங்களிலே நடக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் நமக்காக வேண்டி, நம்முடைய இபாதத்திற்காக வேண்டி, நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்று சொன்னால் எதிர்பார்க்க முடியாது. ரஷ்யாவிலே நடந்த செய்தியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தாஷ்கண்டிலே நடந்திருக்கக்கூடிய செய்திகள். ஹஜ்ரத் மௌலானா பீர் துல்ஃபிகார் சாஹிப் தாமத் பரகாத்தும் அவர்கள் தாஷ்கண்ட் சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை சந்திக்கிறார்கள். வயதான ஒரு பெண்மணியை சந்திக்கும் பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள், சம்பாஷணை நடக்கிறது, உரையாடல் நடக்கிறது. அந்த பெண்மணி கேட்கிறார்கள், நீங்கள் முஸ்லீமா? ஆமா முஸ்லீம் தான். உங்கள்கிட்ட குரான் இருக்குதா? எப்பவுமே ஹஜ்ரத் அவங்க பாக்கெட்ல ஒரு பாக்கெட் சைஸ் குரான் வச்சிருப்பாங்களாம். அதை எடுத்து பார்த்த உடனே கண்ணில் ஒத்திக்கிட்டாங்களாம். ரஷ்யாவில் நடந்த செய்தி. கண்ணில் ஒத்திக்கிட்டாங்களாம், பார்த்துட்டு அழுகுறாங்களாம். இந்த குரானை பார்த்து வெகு காலமாகிவிட்டது, நாங்கள் சரியான முறையை தொழ முடியவில்லை, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை, பள்ளிவாசல் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டது என்ற செய்தியை அவர்கள் சொல்லி அழுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில இடங்களுக்கு செல்லும் பொழுது சில சிறார்களை சந்திக்கின்றார்கள்.
சில சிறார்களை சந்திக்கும் பொழுது, சிறுவர்களை எல்லாம் சந்தித்து பேசும் பொழுது, அவரிடத்திலே சில சூறாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சூறா ஓதுகின்றார்கள், நிறுத்துகின்றார்கள். நிறுத்தியதற்கு பின்பாக அந்த சூறானுடைய தொடர்ச்சியை அந்த சிறுவர்கள் ஓதி காண்பித்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, ரஷ்யாவிலே எப்பொழுது அந்த கம்யூனிசம் வந்ததோ அதிலிருந்து அவர்கள் தொழுவதற்கு தடை விதிக்கப்பட்டது, அவர்கள் இபாதத் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது, குர்ஆன் எல்லாம் கொண்டு போய் எரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வீடுகளிலே அந்த தாய்மார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு மனனமான அந்த சூறாக்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மனனமான சூறாக்களை கற்றுக் கொடுத்ததனுடைய பிரதிபலன் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், ஹஜ்ரத் பீர் ஜுல்ஃபிகார் தாமத் பர்காத்தும் அவர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சிறுவரிடத்திலே ஒரு ஆயத்தை கேட்கின்றார்கள், அடுத்த ஆயத்தை ஓதுகின்றார்கள், இடையிலே நிறுத்துகின்றார்கள். அந்த சிறுவர்கள் எல்லாம் சரளமாக அடுத்தடுத்த ஆயத்துக்களை, வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். இது எப்படி சாத்தியமானது? பள்ளிவாசல் இல்லை, பள்ளிவாசல் பூட்டப்பட்டு விட்டது. குர்ஆன் இல்லை, குர்ஆன் இருந்தது என்று சொன்னால் அதையெல்லாம் ஒன்று கூட்டி எரிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அந்த தாய்மார்கள் சிரத்தை கொண்டு இந்த ஷரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்பட்டதன் காரணமாகத்தான் அங்கு வீடுகளிலே, இல்லங்களிலே என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டிருந்தார்கள், ஓதி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் மௌலானா அவர்கள் தெரிவித்து காண்பித்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஆமீன். அதே நேரத்திலே இது போன்ற ஒரு சூழல் வந்தாலும் கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஷரியத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு ஷரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வைக்க வேண்டும், தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த செய்திகள் எல்லாம் செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக சத்தியமாக இந்த தீனுல் இஸ்லாம், பள்ளிவாசலை பூட்டலாம் மற்றவர்கள், பள்ளிவாசலை இடிக்கலாம் மற்றவர்கள், நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய குர்ஆனை கொண்டு போய் ஒன்று சேர்த்து அவர்கள் எரித்து கரித்து நாசமாக ஆக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு உதாரணமாகத்தான் ரஷ்யாவிலே தாஷ்கண்ட் என்று சொல்லக்கூடிய மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்டியார்களே, கம்யூனிசம் அன்னைக்கு அதுக்கப்புறம் சுக்குநூறாக போயிடுச்சு. கம்யூனிசம் சுக்குநூறாக போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் என்ன பேசிட்டே இருக்கிறார், அந்த பையன் வந்து ரஷ்யாவிலே பிறந்து ரஷ்யாவிலே வளர்ந்தது, தமிழ்கார் போல இருக்கு, ஆனால் என்ன மாதிரி ஓதி காண்பிக்கிறாரு, நாங்கள் வந்து அரபி படிக்கிறோன்னு சொல்றாரு, சரியான முறையில் துழுவுறாரு. இது எப்படி என்று சொன்னால், நம்முடைய தாய்மார்கள் மூலமாக ஊட்டப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாத்துடைய கல்விதான் அங்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய காலங்களிலே, நம்முடைய நேரங்களிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே நேரத்தில் நம்முடைய பெண் மக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த ஷரியத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் முற்பட வேண்டும். அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய சிறார்களுக்கு, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள் அதற்கு தயாராக வேண்டும். எல்லாம் வந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் ஷரியத்தை சரியான முறையிலே பின்பற்றி ரப்புடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து, ரப்புடைய பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மில் அனைவருக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.